உன்னதமான தேவனை மாலை நேரத்தில் உயர்த்தி மகிமைப்படுத்தும்படியாக தேவன் நமக்கு தந்த கிருபைகளை நினைத்து ஹல்லேலூயா. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே, ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. முழு மனதோடு சேர்ந்து சொல்ல போகிறோம். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ, இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ, நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ, அவரையே ஆதரவாய் கொண்டோ, நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. வெறுமையானதை முன்னறிந்ததா, தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை தேடி வந்து என் படை ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவர் தலைமுறையா. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்த சொல்லுங்க பார்க்கலாம். ஏசையா கூட வந்தாரே. போக்கும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போக்கும் போதெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை இயேசுயா, ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. கர்த்தரை தெய்வமா கொண்டோ, இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ, நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை இசையா, ஓ அவரையே ஆதரவாய் கொண்டோ, நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதா, ஆராதிப்போமே அவரை தலைமுறையா, ஆராதிப்போமே அவரை இயேசுயா, ஆராதிப்போமே ஆராதிப்போம்
மனதா. நன்றி ஆராதிப்போமே அவரை முழு மனதா. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. வெறுமையானதை முன்னறிந்ததா தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. சொல்லுங்க, ஆராதிப்போமே அவரை முழு மனதா. தலைமுறையா ஆராதிப்போமே அவரை முழு மனதா. தலைமுறையா ஆராதிப்போமே அவரை முழு மனதா. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. நல்ல கரங்களை சாட்டி வெறுமையான படகை நிரப்பின ஆண்டவர். வெறுமையா வந்திருக்கிற உங்களை கர்த்தர் இன்னைக்கு நன்மையினால நிரப்ப விரும்புகிறார். நம்ம இந்த இடத்துல போகும்போது வெறுமையாய் போக கர்த்தர் விரும்பவில்லை. வெறுமையாய் அனுப்ப கர்த்தர் விரும்பவில்லை. நன்மையினால நிரப்புவாராக, வல்லமையினால் நிரப்புவாராக, கிருபையினால் நிரப்புவாராக, பலத்தினால் நிரப்புவாராக, அபிஷேகத்தினால் நிரப்புவாராக. இயேசுவே இயேசுவே நிரப்புங்கப்பா. நம்முடைய ஜனத்தை ஆவியினாலே நிரப்புங்க, வல்லமையினாலே நிரப்புங்க. ஆராதிப்போமே அவரை முழு மனதா. ஆராதிப்போமே அவரை. ஆராதிப்போமே அவரை முழு மனதா. மீண்டும் சொல்லுவோ, ஆராதிப்போமே அவரை முழு மனதா. ஆராதிப்போமே அவரை தலைமுறையா. முழு மனதோட முழு பலத்தோட கர்த்தரை ஆராதிக்கிறதற்கு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அவருடைய வல்லமை வெளிப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பி 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 ஆனந்த தைலத்தினால் நிரப்பி, அபிஷேகத்தினாலே நிரப்பி, உங்கள் மேல் இருக்கிற நுகத்தை முறித்து, உங்கள் மேல் இருக்கிற கட்டுகளை உடைத்து, உங்களுக்கு ஒரு தெய்வீக விடுதலையை கொடுத்து, ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து ஆண்டவர் அனுப்ப விரும்புகிறார். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. அபிஷேக நதி எனக்குள்ளே இருக்கிறது. ஆனந்த தைலம் எனக்குள்ளே இருக்கிறது. எத்தனை பேர் இந்த மாலைகளில் உற்சாகமாய் கர்த்தரை துதிக்க விரும்புறீங்க, கர்த்தரை ஆராதிக்க விரும்புறீங்க? எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி நம்ம எல்லாம் சேர்ந்து விடுதலையோடு பாடுவோமா? என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். அபிஷேக நதினானே அகிலமங்கும் பரவ
அபிஷேக நதினானே அகிலமங்கும் பரவிடுவே. ஏராளமான மீன்கள் திரளான ஏராளமான மீன்கள் திரளான உயிரினங்கள் நதி பாயும் இடமெல்லாம் நான் போகும் இடமெல்லாம் நதி பாயும் இடமெல்லாம் போகும் இடமெல்லாம் எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று ஏசையா. நல்லா சொல்லுங்க பார்க்கலாம், கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் ஒரு அபிஷேக நதி. ஹல்லேலூயா. ஆமென். ஆனந்த தைலம் நானே புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே புலம்பலுக்கு எதிரானே. துதி உடை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. துதி உடை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. அலங்காரமாயிருப்பே, அலங்காரமாயிருப்பே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் காணி கொடுக்கும் மாறம் நானே நாள்தோறும். காணி கொடுப்பே, காணி கொடுக்கும் மாறம் நானே நாள்தோறும். காணி கொடுப்பே, இலைகள் உதிர்வதில்லை, காணிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை. ஆமென் ஆமென். விருந்தும் ஆருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் ஆருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நாளும். ஓ எனக்குள் ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே அபிஷேக நதி ஒவ்வொருவருக்குள்ளும். இயேசுயா. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றா ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி. இயேசுயா. எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் பாடும் பொழுதே ஒரு ஜீவ ஊற்று உங்களுக்குள்ளே பொங்கிக் கொண்டே இருக்கும். இந்த அபிஷேகம் உங்கள் நுகத்தை முறித்து போடும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம்
பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, அழிந்து ஓடுகின்றது என் பாத்திரம். தேங்க்யூ லார்ட் இயேசையா. இன்றது நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. அப்படி எழுப்பி நிற்போமா எல்லாரும்? எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ள ஒரு ஜீவ ஊற்று பொங்க வைத்திருக்கிறார். ஜீவ நதி எனக்குள்ளே பொங்கிக் கொண்டிருக்கிறது, அது ஒரு நாள் வற்றாது. அபிஷேகம் வாழ்விலே உங்களை அலங்காரமாக்கும், உங்களை அலங்காரமாக்கும். அலங்கோலமாய் இருந்த சூழ்நிலைகளை எல்லாம் அலங்காரமாய் மாற்றுவது கர்த்தருடைய அபிஷேகம் தான். ஹல்லேலூயா. அலங்கோலமாய் இருந்தவனை தேவாலயத்தின் வாசற்படியிலே அலங்கோலமாய் இருந்தவனை தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே அலங்காரமாய் உட்கார வைத்தது தேவனுடைய அபிஷேகமே. ஹல்லேலூயா. அபிஷேகம் ஒரு மனிதனின் நிலைகளை மாற்றி போடுமா? அபிஷேகம் ஒரு மனிதனின் சூழ்நிலைகளை மாற்றி போடுமா? மாறாதவைகள் இன்றைக்கு மாறும், மாறாதவைகள் இன்றைக்கு மாறும், மாற்ற முடியாதவைகள் இன்றைக்கு மாறும். மனுஷனால் மாற்ற முடியாதவைகளை தேவன் நமக்காக மாற்ற வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் ஜெபம் பண்ண விரும்புறீங்க? மாறாதவைகளை மாற்றுகிற கர்த்தர். அபிஷேகத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை உன்னை அலங்காரமாக்க போகிறது. உங்க சாம்பலெல்லாம் சிங்காரமா மாற்றுவாராம். ஹல்லேலூயா. உன் புலம்பலை எடுத்து போட்டு துதியின் உடைய உனக்கு தருவாராம். ஆமென். சொல்லுங்க ஆமென். எத்தனை பேர் இந்த மாலை நேரத்துல உண்மையாய் நம்புறீங்க? இந்த விசேஷித்த ஜெபத்தில உனக்கு ஒரு துதியின் உடைய கொடுக்க போறாரு. உங்க சாம்பல் எல்லாம் சிங்காரமாய் மாற போகிறது. இயேசுவே, நீங்க அப்படி மாற்ற போறீங்கப்பா. ஜெபிக்க வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது மாற போகிறது. புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாற போகிறது. இல்லாதவை இருக்கிறவைகளாய் மாற போகிறது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய மாற்றம் இந்த ஜெபத்தில் உங்களுக்கு வரப்போகிறது. ஆமென், ஆமென். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க வரும் பொழுது உங்களுக்குள் ஏதோ ஒன்று நடக்கத்தான் போகிறது. உங்கள் சரீரத்தில் ஏதோ ஒன்று நடக்க போகிறது. உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒன்று நடக்க போகிறது. உங்கள் வீட்டிலே ஏதோ ஒன்று நடக்க போகிறது. நடக்காது என்று விடப்பட்ட சில காரியங்களை கர்த்தர் செய்து முடிக்க போகிறார். இது முடியாது என்று சொல்லப்பட்ட காரியங்களை இயேசு உங்களுக்காக செய்து முடிக்க போகிறார். நம்பிக்கை இருக்குமானால், விசுவாசம் இருக்குமானால் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், thank you. நீங்க செய்ய போறீங்கப்பா. இவர்கள் எதிர்பார்த்து வந்த காரியங்களை நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய போறீங்க. நீங்க இவர்கள் எதிர்பார்த்து வந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் உடைய பிள்ளைகளுக்கு நடக்க போகிறது. உடைய பிள்ளைகள் என்ன எதிர்பார்த்து வந்தார்களோ ஆமென், அது நடக்கத்தான் போகிறது ஐயா. ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற காரியங்களுக்கு அற்புதம் நடக்கத்தான் போகிறது. எந்த மனிதனாலும் செய்ய முடியாததை பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்து முடிக்க போகிறீர். சில இடத்தில் காரியங்கள் கைகூடி வரும். தடைப்பட்டு போன காரியங்கள், நின்று போன காரியங்கள் துவங்க போகிறது. நின்று போன காரியங்கள் தொடங்க போகிறது. ஆரம்பித்த காரியத்தை முடிக்க முடியலேன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? சில காரியங்கள் நின்று போய் நிற்கிறதா? கர்த்தர் இந்த ஜெபத்தின் மூலமாக அதை தேவன் தொடங்க செய்வாராக. நடக்கும். நின்று போனது மறுபடியும் தொடங்க போகுது. நின்று போன வேலை மறுபடியும் நடக்கும். நின்று போன வியாபாரம் மறுபடியும் நடக்கும். நின்று போன ஆசீர்வாதம் மறுபடியும் நடக்கும். நின்று போன ஆவிக்குரிய நிலைகள், ஜெப நிலைகள், ஜெபிக்க முடியாத நிலைகள், நின்று போன நிலைகள் இன்னைக்கு மறுபடியும் துவங்க போகிறது. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கமா சொல்றாரு, நின்று போனதை மறுபடியும் நான் தொடங்க போறேன்.
நின்று போனதை மறுபடியும் நான் தொடங்க போறேன். நின்று போன காரியத்தை மறுபடியும் புதுப்பிக்க போறேன். நின்று போன காரியங்களை நான் அற்புதம் செய்ய போறேன். உந்தன் ஆவியின் அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னையே. நிரப்பிடுங்க 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 என்னையே. நிரப்பிடுங்க தெய்வமே இயேசையா. நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவி அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னையே. ஓ உந்தன் ஆவியின் அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னையே. வாஞ்சையும் தாகத்தோடு உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். வாஞ்சையும் தாகத்தோடு உந்தன் பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். உந்தன் ஆவியின் அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னையே. இயேசுவே உந்தன் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னையே. நிரப்பிடுங்க 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 என்னையே. நிரப்பிடுங்க 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 என்னையே. உந்தன் இயேசுவே நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் நன்றி இயேசையா. நிரப்பிடுங்க என்னையே. உந்தன் ஆவியின் அபிஷேகத்தா நிரப்பிடுங்க என்னையே. உங்க வறண்ட நிலைகளை மாற்ற பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். இன்னைக்கு ஒரு காரியத்துக்கு நம்ம ஜெபம் பண்ண நான் ஆவியினால உந்தப்படுகிறேன். இன்னைக்கு வறட்சியின் அனுபவங்கள் வளமாக மாறப்போகிறது. ஹல்லேலூயா. வறட்சியின் அனுபவம் நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த நிலையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. பொருளாதாரத்தில் ஒரு வறட்சி, சுகத்தில் ஒரு வறட்சி, ஆசீர்வாதத்தில் ஒரு வறட்சி, ஆவிக்குரிய நிலைகளிலே ஒரு வறட்சி. இன்னைக்கு ஆவியானவர் என்ன செய்ய போறார் தெரியுமா? அந்த நதி அந்த அபிஷேகம், அந்த வல்லமைய, அந்த அபிஷேகத்தை உங்க மேல அனுப்பி இன்னைக்கு அந்த வறட்சி எல்லாம் வளமாய் மாறப்போகிறது. ஜீவ நதி பாய்ந்து வரப்போகிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்க போகிறது. எத்தனை பேர் இன்னைக்கு அந்த நிலைக்காக ஜெபிக்க விரும்புறீங்க? எல்லா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண போறோம். எல்லா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண போகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண போகிறோம். இன்னைக்கு உங்க வறட்சி மாறும் சகோதரா. உன் வறட்சி வெளியே தெரியல, உன் வறட்சி மக்களுக்கு தெரியல, உன் குடும்பத்துக்கு தெரியல, உன்னை சார்ந்தவர்களுக்கு தெரியல. இந்த வறட்சி உனக்கு மட்டும்தான் தெரியும்.
வெளியில அதை காண்பிக்க விரும்பல, வெளியில சொல்ல விரும்பல. இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேச விரும்புறார், உங்களுக்கு செய்ய விரும்புறாரு. உங்க வறட்சி இன்னைக்கு வளமா மாறும். இந்த ஜபத்துல ஒரு பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? வறட்சிகள் வளமாய் மாறுகிற அற்புதம். இதை எந்த மனிதனாலும் செய்ய முடியாது, உங்க சுயத்தினால செய்ய முடியாது, உங்கள் பலத்துல செய்ய முடியாது, உங்கள் பராக்கிரமத்துல செய்ய முடியாது, உங்க திறமையில சாதிக்க முடியாது. ஆமென். ஆண்டவர் தெளிவா திட்டமா சொல்றாரு. சிலர் அப்படி சில நாட்களாய் வறண்ட நிலைக்குள்ள இருக்கிறீங்க, வறண்ட நிலைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இதை ஆண்டவர் தான் மாற்ற முடியும். இந்த ஜபத்துக்கு பின்னால, இந்த ஜபத்துக்கு ஒழுங்கா வந்து பாருங்க, டெய்லி இந்த ஜபத்துக்கு வந்து பாருங்க, நிறைய மாற்றங்களை பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். இப்போ ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, என் வறட்சிகள் வளமா மாறன ஆண்டவரே, வளமா மாறன ஆண்டவரே. அந்த மாற்றுகிற வல்லமை தான் உங்க மேல இறங்க போகுது. உங்க மேல அப்படிப்பட்ட அபிஷேகம் தான் இறங்க போகுது. உங்க மேல அப்படிப்பட்ட வல்லமை தான் இறங்க போகிறது. உன்னை வளமாக்குகிற அபிஷேகம், உன்னை விடுவிக்கிற அபிஷேகம், உன் சூழ்நிலைகளை மாற்றுகிற அபிஷேகம், உன் தத்தளிப்பை நீக்கி போடுகிற அபிஷேகம், உன்னை கட்டி வைத்திருக்கிற அந்தகார கட்டுகளை உடைத்து போடுகிற அபிஷேகம், எல்லா இருளின் ஆவிகளின் அபிஷேகம், இருளின் ஆவிகளை நீக்கி போடுகிற அபிஷேகம். கமான் கமான் கமான், ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்களின் வறட்சியை நான் வளமாய் மாற்றப் போகிறேன். Thank you Jesus, thank you Jesus, hallelujah. இப்போ லைவா இந்த நேரத்தில் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அது நடக்கும். இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற நேரத்தில் அது நடக்கும். ஹalleluya hallelujah. ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவிக்குரிய வறட்சி மாறப்போகிறது. ஜெப வாழ்க்கை துளிர்க்க போகிறது. இன்னைக்கு ஒரு சுக வாழ்வு உனக்கு துளிர்க்கும், ஒரு சுக வாழ்வு உனக்கு துளிர்க்கும். பட்டு போன வாழ்க்கை துளிர்க்கும். ஆமென். காய்ந்து போன வாழ்க்கை துளிர்க்கும். ஆமென் ஆமென். யோபு சொல்லுகிறான், ஒரு மரம் பட்டு போனால் மறுபடியும் அது துளிர்க்குமானால் எனக்கு ஒரு துளிர்வு உண்டாகாதான்னு கேட்கிறாரு. துளிர்க்கும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தில ஒரு துளிர்வு வருகிறதை காண்பீர்கள். ஆமென். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு துளிர்வு வருகிறது. ஆமென். ஆண்டவருக்காய் எழும்பி நிற்கக்கூடிய ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற அனுபவம், ஜெப வாழ்க்கையின் அனுபவம், கர்த்தருக்காக ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்கிற அனுபவம் உண்டாகட்டுமே. நடக்கும் நடக்கும். நான் வாஞ்சையோட வந்திருக்கிறேன். வாஞ்சையும் தாகத்தோடு பாதத்தை என்றும் முத்தம் செய்வே. வாஞ்சையும் தாகத்தோடு பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். உங்க ஆவியின் அபிஷேக நிரப்பிடும். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுவோங்க. நிரப்பும். அப்படியே பாடுங்க. சேகத்தா நிரப்பிடுங்க என்னையே. உங்க ஆவியின் உங்க பாடும் பொழுது அந்த அனாயிட்டிங் இந்த சபை முழுவதும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. மறுபடியும் ஓ உங்க துளிர்க்கும் சகோதரி, துளிர்க்கும் துளிர்க்கும். ஆமென். என்னையே நீரப்பிடுங்க 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 என்னையே. உந்தன் ஷபகதரலபோ கிருபை வல்லமை இயேசுயா உங்க ஊற்றும் அந்த அபிஷேகத்தை. எஸ் ஓ நிரப்பிடும். உண்மையிலே சொல்றேன், நீங்க பாக்கியவான்கள் தான். தேவ சமூகத்தை தேடி வந்த நீங்க உண்மையிலே பாக்கியவான்கள் தான். கர்த்தரை தேடுறவங்க உண்மையிலே பாக்கியவான்கள் தான்.
ஜெபத்தை முக்கியப்படுத்துறவங்க உண்மையிலே பாக்கியவான்கள் தான். ஹல்லேலூயா. உன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். உன் சூழ்நிலைகள் மாறும். இன்னைக்கு இருக்கிற நிலைமை மாறும். இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை மாறும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மாறும். இது எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை. இந்த ஜெப நாட்கள் முடிகிறதுக்குள்ள உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பம் வந்திருக்கிறத, ஒரு விடுதலை வந்திருக்கிறத, ஒரு அற்புதம் நடந்திருக்கிறத நிச்சயமா நீங்க பார்க்க தான் போறீங்க. உங்க வாழ்க்கையில அதை செய்யத்தான் போறாரு. ஓ நாவியின் அபிஷேகத்தா நிரப்பிடுங்க இயேசையா. ஒரு ஜபாவினால நிரப்புங்க. எங்க சபைய ஜபாவினால நிரப்புங்க. விசுவாசாவினால நிரப்புங்க. பலத்தினாவினால நிரப்புங்க. ஒரு ஜபாவி தேவ சபைக்கு தேவை. நீங்களும் நானும் ஜபிக்கலனா ஜெயம் பெறவே முடியாது. ஜெயம் வெற்றி பெறவே முடியாது. ஜபிக்க ஆண்டவர் கிருபை தரட்டும். ஜபாவி எங்களுக்குள்ள ஊற்றுங்கப்பா. தேசத்துக்காய் ஜபிக்கிற கிருபையை தாரும். ஆத்துமாக்களுக்காய் ஜபிக்கிற கிருபையை தாரும். ஜனங்களுக்காய் அழுது புலம்ப கிருபை தாரும். திறப்பிலே நிற்க கிருபை தாரும். எங்க மேல ஒரு ஜப அபிஷேகம், ஒரு ஜப பாரம் எங்களுக்குள்ள வரட்டப்பா. ஒரு ஜப பாரம் எங்களுக்குள்ள வரட்டப்பா. அந்த அபிஷேகத்தை தாங்கப்பா. ஹல்லேலூயா. பேதுரும் யோவானை யாக்கோபும் இயேசு ஜபிக்க மலைக்கு அழைத்து கொண்டு போன பொழுது சொன்னார்கள், நாம் இங்கே இருப்பது நல்லது. இங்கேயே நம்ம இருப்போம் அப்படின்னா அந்த ஜபத்தினுடைய ஆசீர்வாதத்தை, ஜபத்தினுடைய அபிஷேகத்தை, அந்த ஜபத்தினுடைய சாயலை அவங்க கண்டதுனால தான் சொல்றாங்க. ஜபிக்கணும். அந்த ஜப ஆவி எங்களுக்குள்ள ஊற்றப்படணும். அந்த விண்ணப்பத்தின் ஆவி எங்களுக்குள்ள ஊற்றப்படணும். அந்த ஜபிக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை எங்களுக்குள்ள ஊற்றப்படணும். நாங்க சபையில மட்டும் இல்லப்பா, நாங்க வீட்டிலையும் ஜபிக்கிறவங்களா மாறணும்ப்பா. எங்களுக்கு சமயம் கிடைக்கும் போது ஜபிக்கிறவங்களா மாறணும்ப்பா. அந்த அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க. அந்த வல்லமை எங்களுக்கு தாங்க. சத்துருவின் கிரியைகளை அறிந்து ஜபிக்க கிருபைகளை தாங்க. பிசாசின் தந்திரங்களை அறிந்து ஜபிக்கக்கூடிய கிருபைகளை தாங்க. அந்தகார கிரியைகளை அழித்து போட ஆண்டவரே ஜபிக்க கிருபையை தாங்க. மறைவான தாக்குதலை அறிந்து ஜபிக்க கிருபைகளை தாங்க. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில அப்படிப்பட்ட அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றுகிறது ஆண்டவரே. எங்க முழங்கால்கள் பலப்படுத்தப்படும் ஆண்டவரே. ஊற்றுங்கப்பா. அந்த ஜப ஆவி ஊற்றுங்கப்பா. அந்த விண்ணப்பத்தின் ஆவி எங்களுக்குள்ள ஊற்றுங்கப்பா. ஆத்தும பாரத்தோடு திறப்பிலே நிற்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க. தாங்க தாங்க. குடும்பமாய் ஜெபிக்க கிருபையை தாங்க. குடும்பமா ஆண்டவரை ஆராதிக்க கிருபை தாங்க. குடும்பமா தேவனை சேவிக்க கிருபை தாங்க. குடும்பமாய் கர்த்தருக்கென்று வாழ கிருபை தாங்க. ஆமே, நாங்க குடும்பமா ஆண்டவருக்கா வாழணும்ப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. குடும்பமா ஆண்டவருக்கா வாழணும். எங்கள் குடும்பங்கள் கர்த்தரை சேவிக்கணும். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. பக்தி வைராக்கியமா நாங்க வாழணும் ஆண்டவரே. தெய்வ பயத்தோடு நாங்க வாழணும் ஆண்டவரே. எல்லாருக்கும் ஒரு தெய்வ பயத்தை தாங்கப்பா. தெய்வ பயத்தோடுமை சேவிக்க கிருபை தாங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் விடுதலையை கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை கொண்டு வரும். விருத்தியை கொண்டு வரும். மேன்மையை கொண்டு வரும். ஹல்லேலூயா. குடும்பமாய் கர்த்தருக்கு பயந்து வாழ கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவர் கிருபை அளிப்பீராக. தேவ பலனை கர்த்தர் அளிப்பீராக. பரிசுத்த ஆவியாகிய பலனைகளுக்கு அளிப்பீராக. கர்த்தர் அதை செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வல்லமை விளங்க பண்றதுக்காக ஸ்தோத்திரம். கிருபை விளங்க பண்றதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். வந்திருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம். தெய்வீக ஆசீர்வாதத்தை கட்டளையிட போறதுக்காக ஸ்தோத்திரம். சுகம் உண்டாக போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். வீடுகளுக்குள்ளே மாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். ரட்சிப்புக்கு ஏற்ற காரியங்கள் குடும்பங்களுக்குள் நடக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். முடியாததை முடிய பண்ண போகிறீர். ஆமென். இல்லாதது இருக்கிறதாய் மாறப்போகிறது.
வறண்டவைகள், வறண்ட நிலங்கள் செழிப்பான வயல்வெளியாய் மாறப்போகிறது. ஆமென். இதெல்லாம் ஜெபத்துக்கு பின்னாலே நடக்கும் அல்லவா? ஆமென், 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 ஆமென். தேவ ஆவியின் வல்லமை ஊற்றப்படுகிற வரைக்கும் அது வனாந்தரமாய் இருக்கும். எப்பொழுது ஆவி ஊற்றப்படுகிறதோ அப்பொழுது அது வயல்வெளியாய் மாறும். அது வயல்வெளியாய் மாறும். உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போறது அபிஷேகம்தான். உங்களை அடுத்த நிலையிலே வாழ வைப்பது அபிஷேகம்தான். ஆமென். அந்த அபிஷேகம் உங்க மேல ஊற்றப்படாத வரைக்கும் நிலைகள் மாறாது. ஆனால் கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல ஊற்றப்படும் பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். கர்த்தர் இப்படி மாற்றுவார்னு விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். இந்த ஜெபங்களில் அது நடக்கும். இந்த ஜெபங்கள் அது நடக்கும். ஆமென், ஆமென், ஆமென். என்ன காரியங்களை தேவ சமூகத்தில் முன்வைத்து ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் அந்த அகாவா நதி அண்டையிலே கர்த்தரை தேடினோம். கர்த்தர் எல்லாவற்றையும் எங்களுக்கு வாய்க்க பண்ணி கொடுத்தார். நம்ம இந்த ஜெப நாட்களில் விசேஷித்த நாட்களாக எண்ணி தேவ சமூகத்தில் வந்திருக்கிறதுனால, தேவ சமூகத்தை கனப்படுத்தி இருக்கிறதுனால எதை தேடி வந்தோமோ அதை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படியே நாங்கள் உபவாசித்தோம். கர்த்தர் எங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணினார். அப்படியே நாங்கள் ஜெபம் பண்ணினோம். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அப்படியே நாங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டோம். நாங்கள் கேட்டதை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படி உட்காருவோம். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வாதமான இந்த மாலை நேரத்திலே நாம் தேவ சமூகத்தில் குறிக்கப்பட்ட நாட்களை விசேஷித்த நாட்களாக நாம் ஏற்படுத்தி ஜெபிப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த மாலை நேரத்திலே விதமாக தேவ சபையில் வந்து நாம் ஜெபிக்க போகிறோம். சரியாக 21 நாட்கள் அது நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு பிற்பாடு நமக்கு பெரிய வாரம் வந்து விடுகிறது. அந்த பெரிய வாரத்தில் நமக்கு விசேஷித்த கூட்டங்கள் இருக்கிறது. ஆகவே இந்த ஜெபங்கள் கிட்டத்தட்ட ஒரு 21 நாட்கள் இதை போல் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் நடக்கும். கர்த்தர் நமக்கு அதை ஆசீர்வதித்து தருவார். எல்லா தேவ பிள்ளைகளும் கூடுமான வரைக்கும் இந்த ஜெபத்தில் பங்கெடுத்து விடுங்கள். ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் நினைத்த காரியத்தை ஆண்டவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன், இங்கே வந்து ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். சரி, இன்றைக்கு நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு பகுதிகளை நாம் தியானித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். விசேஷித்த விதமாக இந்த ஜெபத்திற்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறோம். திறந்த வாசல் ஜெபம் அப்படின்னு ஒரு பெயர் வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அனுகூலமான காரியங்களை ஆண்டவர் செய்வார் என்கிற அந்த விசுவாசத்தோடு நாம் இந்த நாட்களை ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். அதற்கு ஆதாரமாக ஏசாயா 45 அதிகாரம் எடுத்துக்கொள்வோமா? ஏசாயா 45 அதிகாரம் அதன் 1 வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து படிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 45 அதிகாரம் 1 வசனம். சத்தமாய் படிப்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் மூலமாக நமக்கு தேவன் பேச விரும்புகிறார். பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் நாட்கள் தான் இந்த ஜெப நாட்கள். ஹல்லேலூயா. நமக்கு தேவன் ஒரு வாசலை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். அந்த வாசலை ஏதோ ஒரு சூழ்ச்சி, ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு மனிதர்கள் நம் திறக்கப்படக்கூடாதபடிக்கு அந்த வாசலை அடைத்து விடுகிறார்கள். தேவ பிள்ளைகளுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட வாசல் அது திறந்திருக்கும், அது அடைக்கப்படுவதில்லை. கோரேசுக்கு வாசல்கள் பூட்டப்படாமல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவனுக்கு வாசல் பூட்டப்படாது, திறந்திருக்கும் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா.
இந்த கோரேசை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவன் ஒரு யூதன் அல்லாதவனாய் இருந்தும் தேவனுடைய காரியங்களிலே, தேவனுடைய திட்டங்களிலே, தேவ காரியங்களை நிறைவேற்றுவதற்கு முன்னெடுத்த ஒரு மனுஷன், ஒரு பெரிய ராஜா. அவர் தானியேலின் காரியங்கள் நாட்களிலும் கூட இந்த கோரேசினுடைய நாட்களாய் இருந்தபடியினாலே தானியேலின் காரியம் எப்படி இருந்தது? ஜெயமாய் இருந்தது என்று தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் படிக்கிறோம். எருசலேமை பழுது பார்க்க, ஆலயத்தை புதுப்பித்து கட்டுவதற்கு தேவன் இவர் மூலமாக அந்த காரியங்களை செய்திருக்கிறார், அதற்கு இவர் உதவி செய்திருக்கிறார் என்றெல்லாம் வேதத்தில் படிக்கிறோம். இவர் மேல் இருந்த ஒரு அபிஷேகம் அது. வேதம் சொல்லுகிறது, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக வாசல் பூட்டப்படாது. இன்னைக்கு ஒரு வார்த்தை மட்டும் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு வாசல் திறந்தே இருக்கும். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு முன்பாக இருக்கிற வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது. நம்முடைய தேவன் யார்? திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவருமாகிய கர்த்தர். இந்த ஜெப நாட்களிலே நமக்கென்று கர்த்தர் சில வாசல்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவைகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவைகள் திறக்கப்பட போகிறது. தேவன் திறந்த வாசலை மனிதன் பூட்ட முடியாது. தேவன் திறந்த வாசலை மனிதன் அடைக்க முடியாது. அருமையானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜெப நாட்களிலே தேவ பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் சில வாசல்களை திறக்க போகிறாராம். ஆமென். அதை ஒரு மனிதனும் பூட்ட முடியாது. அப்ப பாருங்க, நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டப்படுவதில்லை, அது திறந்திருக்கும். தேவன் ஒவ்வொரு மனுஷனையும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கலாம். ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார், ஆண்டவர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார், ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவனால முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் அறியாதிருந்தோம், ஆண்டவரை தெரியாதிருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம். ஆனால் தேவன் நம்மை அழைத்தார், அவர் நம்மை ரட்சித்தார், அவர் நம்மளை அபிஷேகித்தார், அவர் நம்மை அவருடைய சபையிலே கர்த்தர் நம்மளை கொண்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட காலங்களிலே மேல் வீட்டு அறையிலே ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பரிசுத்த ஆவியானவரை எல்லாரும் பெற்றுக்கொண்டார்கள். 120 பேர் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அதற்கு பிற்பாடு ஆவியானவர் ஊற்றப்படுகிற காலமாக இருந்தது. ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்கள் எல்லாம் கர்த்தர் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். ஆண்டவர் நம்மை ஒரு நோக்கத்திற்காக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ நம்ம இந்த சபைக்கு வந்தோம், ஏதோ நமக்குன்னு ஒரு சேர் இருக்குது, அந்த சேரில் உட்கார்ந்துருக்கிறோம், ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, கூட்டம் முடிஞ்ச உடனே போகிறோம், ஏதோ ஒரு ஜபம், ஏதோ ஒரு ஆராதனை, வந்தோம் போனோம் என்பது அல்ல. உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் ஆண்டவர் சபையில் உங்களை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? பைபிளில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிஷேகம் இருந்துச்சு. நீங்கள் யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா, ஆரோனை ஆசாரிய ஊழியத்திற்கென்று அபிஷேகம் பண்ணுங்கள். அப்போ ஆரோன் ஆசாரிய ஊழியத்திற்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்டான். நீங்கள் வாசிக்கலாமா அந்த வசனத்தை? எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அவர்களை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். நீங்கள் வேதம் சொல்லுகிறது, ஆரோனை ஆசாரிய ஊழியத்திற்கென்று அபிஷேகித்தார் என்று எழுதியிருக்கிறது. தாவீதை கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாக கர்த்தர் அபிஷேகித்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் சவுல் அபிஷேகம் பண்ணும்போது சொன்னாரு, இவனை அதிபதியாக அபிஷேகம் பண்ணுங்கள், இவனை ஒரு தலைவராக அபிஷேகம் பண்ணுங்கள். ஆனால் இந்த தாவீதை அபிஷேகம் பண்ணும்போது இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுங்கள். அல்லேலூயா. சவுல் ஜனத்திற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தாவீது தேவனுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஏனென்றால் அந்நாட்களிலே ஜனங்கள் கேட்கிறார்கள், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், எங்களுக்கு ஒரு தலைவன் வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறபடியினாலே தான் வேதம் சொல்லுகிறது, இந்த சவுலை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி கொடுக்கிறாரு. இவர்தான் உங்கள் தலைவர், இவர்தான் உங்கள் அதிபதி
என்று அருமையானவர்களை கொடுக்கப்படுகிறது. ஆனால் தாவீதை அபிஷேகம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொன்னார், எனக்கென்று அவனை அபிஷேகம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அதனால தான் தாவீது அடிக்கடி சொல்ல, அபிஷேகம் பண்ணப்பட்ட நான், அபிஷேகம் பண்ணப்பட்ட நான். ஒரு நோக்கத்திற்காக எங்கேயோ இருந்த ஒரு மனிதன், எப்படியோ அலைந்த ஒரு மனிதன், எப்படியோ வாழ்ந்த ஒரு மனிதன் தேவனுக்கென்று அபிஷேகம் பண்ணப்படும் போது அபிஷேகம் பண்ணப்பட்டவனின் வாழ்க்கையே மாறுகிறது, அவனுடைய நிலைகள் மாறுகிறது, அவனுடைய சூழ்நிலைகள் மாறுகிறது. அருமையானவர்களே, கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் தான் நம்மளை அடுத்த நிலைக்குள்ளே கொண்டு போய் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எலியாவை அபிஷேகம் பண்ண சொன்னார். எப்படி தெரியுமா? தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. எலியா எப்படி அபிஷேகம் பண்ணாரு? தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணினார். அப்போ ஒவ்வொரு தேவ மனுஷனையும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம இன்னைக்கு ஜெபிக்க வேண்டிய காரியம், ஆண்டவரே என்னை எதற்காக தேவன் அபிஷேகித்து இந்த சபையிலே தேவன் வைத்திருக்கிறீர்? ஹல்லேலூயா. உங்க மேல ஒரு தேவ திட்டம் இருக்கு. ஆமென். உங்க மேல ஒரு தேவ நோக்கம் இருக்கு. நீங்கள் கர்த்தருக்கென்று ஏதாகிலும் காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் தேவனுக்கென்று வைராக்கியமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் மூலமாக அநேக ஆத்துமாக்களை கர்த்தரிடத்திலே திருப்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அதுதான் உன்னதமான நோக்கமாய் இருக்கிறது. ஆகவே தேவ சபையிலே, தேவனுடைய ஆலயத்திலே நம்மை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை அவர் செய்து முடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இனி வரும் காலங்களிலே கர்த்தருக்காக நம்ம பிரகாசிக்கணும், ஆண்டவருக்காக எழும்பணும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், ஜனங்களுக்கு முன்பாக சாட்சிகளாக இருக்கணும், அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டை நடத்துகிற ஒரு கருவியாக மாற்றப்படணும். பேதுருவின் மேல் அபிஷேகம் வெளிப்பட்டது. அந்த ஒருவன் மேலே வெளிப்பட்ட தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம் 3000 பேரை ஆண்டவருக்குள்ளே முதலாவது கொண்டு வருகிறது. ஒரு மனிதன் மேலே இருக்கிற அபிஷேகம் அநேகரை ஆண்டவருக்கு நேராக நடத்துகிறது. நீங்கள் பெற்றிருக்கிற தேவனுடைய வல்லமை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவ பிரசன்னம் உங்க மூலமா அநேகரை கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அப்பதான் சபை வளரும், அப்பதான் ஊழியம் வளரும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்காக மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்வதற்குரிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு தேவ பிள்ளையின் மேல் இருக்கிற அபிஷேகம் அவர்களுக்கு முன்பாய் வாசல்களை கர்த்தர் திறந்து வைத்திருப்பார். ஹல்லேலூயா. அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனுக்கு வாசல் பூட்டப்படாது. ஒருவேளை நீங்கள் அநேக காரியங்களிலே உங்களுக்கு முன்பாக சில வாசல்கள் அடைக்கப்பட்டதை போல நீங்கள் உணர்வீர்கள் என்றால், ஒருவேளை தூரத்தில் பார்க்கும் பொழுது காரியம் கைகூடி வருவதை போல இருக்கும், தூரத்தில் பார்க்கும்போது நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பக்கத்தில் வந்தால் காரியம் விலகி போகும், பக்கத்தில் வந்தால் காரியம் நம்மை விட்டு தூரமாய் போகும். அடைக்கப்பட்ட வாசல், சுதந்தரிக்க வேண்டியதை சுதந்தரிக்க முடியலை, அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்க முடியலை, பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ள முடியலை. எதையெல்லாம் கர்த்தரிடத்தில் இருந்து நம்ம வாழ்க்கையில நம்ம பக்கமா திருப்பி கொள்ளணும்னு நினைக்கிறோமோ எதையும் நம்ம வாழ்க்கையில செய்ய முடியல. ஏனென்றால் வாசல் பூட்டின மாதிரி இருக்கு. இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு முன்னால இருக்கிற அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இன்னைக்கு திறக்கப்பட போகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உங்க மேல இருக்கிறபடினாலே, ஆவியின் பலன் உங்கள் மேல் இருக்கிறபடினாலே, அபிஷேகத்தின் பலன் உங்கள் மேல் இருக்கிறபடினாலே இனி வாசல் பூட்டப்படாது. எல்லாரும் சொல்லுங்க, இனி வாசல் பூட்டப்படாது. சத்தமா சொல்லுங்க, இனி வாசல் பூட்டப்படாது. ஆமா, யாரும் வாசலை பூட்ட முடியாது, இனி வாசல் பூட்ட முடியாது. ஆமென். கர்த்தர் திறந்த வாசல் இன்னைக்கு வைக்கிறாரு. இன்னைக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்த விரும்புகிறார். அவனுக்கு வாசல்கள் இனி பூட்டப்படாது. அல்லேலூயா. வாசல்கள் திறந்தே இருக்கும். சுவிசேஷத்தின் வாசல் திறக்கப்படும், ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கப்படும், நன்மையின் வாசல் திறக்கப்படும். எதையெல்லாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் சுதந்தரித்துக் கொள்வதற்கு அனுகூலமான காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. கோரேசுக்கு வாசல் பூட்டப்படாது. ஏனென்றால் அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு வாசல் திறந்து இருக்கும். இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கா?
ஆமே. கர்த்தர் என்ன ஒரு உன்னத நோக்கத்தோட தான் அபிஷேகம் பண்ணியிருக்கார். உன்னத நோக்கத்தோட தான் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்காரு. ஹல்லேலூயா, ஆமென். இவ்வளவு நாளும் நீங்க பிரயாசப்பட்டு நீங்க முயற்சி எடுத்து தோற்று போயிட்டீங்க. அநேக விஷயத்தில், அநேக காரியத்தில், சொந்த முயற்சியில் நிறைய காரியத்தில் தோல்வியை சந்தித்து விட்டீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் மேலே இருக்கிற அபிஷேகம் உனக்கு வாசலை திறந்து கொடுக்கும். நீங்க உள்ள பிரவேசிக்க போறீங்க. நீங்க உள்ள நன்மையை பார்க்க போறீங்க. அதனுடைய நன்மைகளை அனுபவிக்க போறீங்க. அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. எல்லா 2 கரங்களை தட்டி நல்ல கொஞ்ச நேரம் ஆவியில நிறைந்து, ஆண்டவரே அந்த அபிஷேகத்தின் வல்லமை, அந்த அபிஷேகத்தின் வல்லமை இன்னும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுகிறேன், வாசல் இதோ திறக்கிறது. உனக்காக கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். மனிதன் இனி அதை அடைக்க முடியாது. மனிதன் இனி அதை பூட்ட முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி இயேசப்பா, இன்னைக்கு திறக்கிற வாசல் இனி அடைக்கப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா. பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படும் நாட்கள் தான் இந்த ஜெப நாட்கள். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் நாட்கள் தான் இந்த ஜெப நாட்கள். தொடர்ந்து வாருங்க. தேவன் நமக்கு வைத்திருக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறீரோ அதை நீர் சரியாய் செய்கிற கர்த்தர். பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. நல்ல ஆராதனைக்காக நன்றி. ஜனங்களுக்குள்ள ஒரு விசுவாசமும் விடுதலையும் நம்பிக்கையும் ஏற்பட்டதற்காய் நன்றி. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளையும் தீவிரமாய் நிறைவேற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரம். நம்முடைய ஜனங்கள் எல்லாம் மகிழ்ந்து களிகூற போகிறார்கள். ஹல்லேலூயா. இவர்கள் மேலே இருந்த சஞ்சலம் தவிப்பெல்லாம் ஓடி போக போகிறது. இவர்கள் மகிழ்ந்து களிகூற போகிறார்கள். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய ஜனங்களை நான் அப்படி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். கிருபையுள்ள கரம் இவர்களோடு இருக்கட்டும். இரவெல்லாம் சுகமாய் தங்க பண்ணும். மீண்டும் தேவ சமூகத்தில் வருவதற்கு கிருபை தாரும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.